யூஎஸ்ஏல வர நவம்பர் 5 பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்க போகுது. இந்த எலெக்ஷன்ல டெமோக்ரஸி பார்ட்டியை சேர்ந்த வைஸ் பிரசிடென்டான கமலா ஹாரிஸ் போட்டியிடுறாங்க. கமலா ஹாரிஸ் அமெரிக்காவை சேர்ந்த வைஸ் பிரசிடென்ட் மட்டும் இல்ல, இவங்க ஒரு இந்தியன் ஆரிஜினை சேர்ந்தவங்க. இவங்களை எதிர்த்து ஆப்போசிட்ல யார் போட்டியிடுறதுன்னு பாத்தீங்கன்னா முன்னாள் பிரசிடென்டான டொனால்ட் ட்ரம்ப் தான். நம்ம இந்தியன் எலெக்ஷன் மாதிரி இல்லாம யூஎஸ்ஏல ஒரே ஸ்டேஜ்ல லைவ் டிஸ்கஷன் நடக்கிறது காமன். போன 10ஆம் தேதி பிலாடெல்பியால ஏபிசி நியூஸ் நடத்தின ஃபர்ஸ்ட் லைவ் டிஸ்கஷன்ல ட்ரம்ப்பும் ஹாரிஸும் கலந்துக்கிறாங்க. இதுல ரெண்டு பேரும் காரசாரமான கருத்துக்களை பரிமாறிக்கொண்டாங்க. இந்த பர்டிகுலர் லைவ் டிஸ்கஷன்ல அபார்ஷன், யூஎஸ் எக்கனாமி, இல்லீகல் இமிகிரேஷன், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இன்னும் பல விஷயத்தை பத்தி இவங்க ரெண்டு பேரும் பேசினாங்க. இந்த நேரடி விவாதம்ல ட்ரம்பை விடவே நம்ம இந்தியன் ஆரிஜினை சேர்ந்த கமலா ஹாரிஸ் சிறப்பாக செயல்பட்டாங்கன்னு ஒரு சர்வே மூலமா நம்மளுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம ட்ரம்பை விட கமலா ஹாரிஸுக்கு 5% ஆஃப் சப்போர்ட் வந்து யூஎஸ்ல இருக்கு. இதுலயே ட்ரம்போட ஆதரவாளர்களும் ஷாக்கு. ரெண்டாவது லைவ் டிஸ்கஷனுக்கு கமலா ஹாரிஸ் ட்ரம்பை இன்வைட் பண்றாங்க. அதுக்கு தலைவன் ட்ரம்ப் ரெஸ்பான்ஸே பண்ணலங்க. டாடா, குட் பை.